ஒருவேளை உங்கள் சரீரத்தில் சில பகுதியில் உங்களுக்கு வலிகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். எத்தனையோ மாதமா எத்தனையோ வாரமா அந்த அந்த வலிகள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். Today the Lord wants to heal you. இன்றைக்கு கர்த்தர் சுகத்தை தர விரும்புகிறார். ஒரு அற்புத சுகம் உண்டாக போகுது. Before I go to pray, I want to explain to you something. John G. Lake என்ற தேவ மனுஷன் ஆண்டவரை சுகப்படுத்துகிற ஊழியத்தில் பயன்படுத்தினார். அவர் எப்படி தான் சொல்லியிருக்காரு, கர்த்தரோட பிரசன்னத்தை இந்த ஜனங்கள் உணர்றார்கள் என்றால் அவங்க கொஞ்சம் அதிகமாக விசுவாசித்து சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் உள்ளம் அவரை ஏற்றுக்கொள்ளுது, ஆனால் உங்கள் உள்ளம் அவருடைய பிரசன்னத்தை ஏற்றுக்கொள்றது, ஆனால் உங்கள் கிட்னி அவரை ஏற்றுக்கொள்ள முடியும், உங்கள் லிவருக்குள்ளேயும் அவரால் வர முடியும், உங்கள் கழுத்து பகுதியிலையும் அவரால் வர முடியும், உங்கள் முதுகு பகுதியிலும் அவரால் வர முடியும். உடம்புல எங்கெல்லாம் உங்களுக்கு வலிகள் இருக்கோ, வேதனைகள் இருக்குதோ, he can possess that place. He can inherit that place and give you liberty. உங்களுக்கு கர்த்தர் சுகத்தை தர முடியும். நான் நம்புறேன் இந்த நேரத்தில் இந்த காரியம் நடக்க இருக்குது. Just lift up your hands. எங்க வலி இருந்தாலும் just believe one thing. அவர் பிரசன்னத்தை நீங்கள் உணர்றீங்களா? அந்த மகிமையை உணர்றீங்களா? அந்த வல்லமை தான் இப்போ உங்க சரீரத்தில் நுழையுது, அந்த வல்லமை தான் உங்க குடல்ல நுழையுது, அந்த வல்லமை தான் உங்க லிவர்ல நுழையுது, அந்த வல்லமை தான் உங்க தலைக்குள்ள நுழையுது. அந்த மைக்ரேன் வலியை எடுத்து போடும்படியாக, லங்ஸ்ல இருக்க எல்லா நிமோனியா எடுத்து போகும்படியாக, டயபெட்டிக் அந்த பென்கிரியாஸ் இருக்க டயபெட்டிக்கை எடுத்து போகும்படியாக கர்த்தர் இப்போது அற்புத சுகத்தை தருகிறார், அற்புத சுகத்தை தருகிறார். I speak the healing of the Lord. அவர் கல்வாரியில உனக்கு காயப்பட்டது உண்மையானார், அவர் தழும்புகளை உன் பேர் இழந்தது உண்மையானார், நீ இன்னைக்கு சுகத்தோட இந்த இடத்தை விட்டு புரட்டு போகிற கர்த்தர் அற்புத சுகத்தை தருகிறார். உன்னுடைய கிட்னியில் இருக்க பலவீனங்கள், கல்லுகள் எல்லாம் மறையுது. உன் சரீரத்துல ஒரு ரத்தத்துல இருக்க எல்லா பலவீனங்கள் இன்னைக்கு மறைந்து போகுது. இயேசு ஆண்டவர் உனக்கு சுகத்தை தருகிறார். சுகத்தை தர யெகோவா ராபா இப்பொழுதே ஒரு அற்புத சுகத்தை தருகிறார். உன் காயங்கள் ஆறுது, உன் உள்ளான காயங்கள், உன் தோல் இருக்கிற காயங்கள் இப்படி சுகத்தை பெறுது. அந்த வீக்கங்கள் வத்தி போகுது, கட்டிகள் மறைந்து போகுது. இப்படி ஆவியானவர் உங்களை சொட்டு கொண்டிருக்கிறார். சகலமோ இயேசுவின் நாமத்திற்காகவே, இயேசுவின் நாமத்தினாலே நடக்குது, நடக்குது. Be healed, be healed right now. Heal in Jesus' name. Healing power is flowing on you. சுகம் உண்டாகுது. உனக்குள்ள யாருக்கு தெரியாத கேன்சர் உணர்ந்திருக்கலாம், அது இப்ப யூட்டர்ன் போடுது, யூட்டர்ன் போடுது, யூட்டர்ன் போடுது. That spirit of cancer is being uprooted. Rakaba shehediria. எல்லாம் வெளியாகுது. ஒரு காரினுள் வெளியாகுது. அந்த செஸ்ட்ல இருக்கிற வலி, மார்பில் இருக்கிற அந்த வலி, அந்த இருதய வலி இப்போது சுகமாகுறீங்க, சுகமாகுறீங்க. மைக்ரேன் சுகமாகுறீங்க, மைக்ரேன் உள்ளவங்க சுகமாகுறீங்க. You are being healed right now. I'm seeing healing. Menstrual issue உள்ளவர்கள், menstrual வராம இருக்கிறவர்கள் கர்த்தர் சுகத்தை தருகிறார், விடுதலையை தருகிறார். உன் பெரும்பாடு இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வருது, உன் பெரும்பாடு ஒரு முடிவுக்கு வருது. PCOS இருக்கிற ஒவ்வொரு சகோதரிக்கு நான் ஜெபிக்கிறேன். பிள்ளை தந்த தடையா இருக்கிற காரியங்கள், that hindrance for the child bearing right now, PCOS ஆண்டு எடுத்து போடுகிறார், எடுத்து போடுகிறார், எடுத்து போடுகிறார், எடுத்து போடுகிறார். Healing is taking place. அற்புத சுகம் உண்டாகுது. நீங்க எங்க நிக்கிறீங்களோ அங்க கர்த்தர் உங்களை சொல்லுகிறார். வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது. கர்த்தரோட ஆவி எங்கேயோ அங்க விடுதலை, விடுதலை, விடுதலை. Healing, healing, healing right now. Oh, receive, receive, receive. எல்லாம் காய்ச்சல், வைரல் ஃபீவர் எல்லாம் மறைந்து போகுது. போஸ்ட் கோவிட் மறைந்து போகுது, போஸ்ட் கோவிட் மறைந்து போகுது. எஸ், உங்கள் தொண்டையை கர்த்தர் குணமாக்குகிறார், உங்கள் தொண்டையை கர்த்தர் குணமாக்குகிறார். கட்டிகள் எல்லாம் மறையுது, கட்டிகள் எல்லாம் மறையுது. எஸ், இந்த பாவம், பாவம், பாவம் இயேசுவின் நாமத்தில் வல்லமை receive. Thank you Jesus.